ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஐஎன்ஆர் சீரியலோடைய எபிசோடு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாளைக்கானது பார்க்க போகிறோம். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஐஎன்ஆர் துறையில் வந்து நிலா வந்து வேலை செஞ்சிட்ருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஏன்னா நாளைக்கு ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் வந்து பண்ணணும். ஏன்னா அது பெரிய ஆர்டர் எடுத்துருக்கிறதுனால நிலாவை தான் வந்து ப்ரெசன்டேஷன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நிலா வந்து பார்த்திங்கன்னா வெளியில் உட்காந்து வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் சோழன் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் உட்காந்து ஃபோனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்குறாரு. இவங்க ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆச்சு, என்ன சிரிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து நிலா வந்து கேட்குறாங்க சோழனை பார்த்து. அதுக்கு சோழன் என்ன சொல்கிறாருன்னா, மேட்ரிமோனி பார்த்துட்ருக்குறாங்க அப்படின்ற மாதிரி. மேட்ரிமோனியா? அதுதான் சேரன் அண்ணாக்கு வந்து சந்தான்னு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, நீங்கள் எதுக்கு மேட்ரிமோனியில் போயிட்டு பார்த்துட்டுருக்குறீங்க அப்படின்ற மாதிரி வந்து இவங்க நிலா கேட்குறாங்க. அதுக்கு சோழன் சொல்கிறாரு, யார் அண்ணனுக்கு பார்க்குறான், எனக்கு பார்க்குறேன் நான். பொண்ணுங்க நான் மேட்ரிமோனிக்கு புக் பண்ணதுலேருந்து பொண்ணுங்க நிறைய பேர் பேசுகிறாங்க, அவங்க கேட்குற கேள்வியெல்லாம் எனக்கு ஒரே காமெடியாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சோழன் சொல்கிறாரு. என்ன உங்களுக்கா அப்படின்ற மாதிரி நிலா கேட்குறாங்க. ஆமாங்க, நீங்கள் டைவர்ஸ் பண்ணிவிட்டு போயிடுவீங்க, அப்புறம் நான் சும்மாவாக இருக்க முடியும், எனக்கு தான் பொண்ணு பார்த்துட்டுருக்குறேன் நான் அப்படின்ற மாதிரி இவர் சோழன் சொல்கிறாரு. நான் என்ன தான் ரீசன் சொன்னாலும் அவங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து டைவர்ஸ் ஆகிட்டு போனவங்க வந்து சொல்லும் போது தான் அவங்க என்னை கல்யாணம் பண்ணிப்பாங்க. அப்போ நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா, என்ன ரீசனுக்காக தான் விட்டுட்டு போனேன் அப்படின்றது, அப்போ தான் அவங்களும் நம்புவாங்க. அப்படி சொல்லுவீங்களா அப்படின்ற மாதிரி வந்து சோழன் கேட்டதுக்கு, உங்களுக்கு வேலையே இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து நிலா கேட்பாங்க. உடனே நிலாவுடைய ஃபேஸ் வந்து மாறுது. அதுக்கு சோழன் வந்து சொல்கிறாரு மனசுக்குள்ளே, ஃபேஸ் மாறுது, நான் போகிற ரூட் கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி வந்து இவர் மனசுக்குள்ளே நினச்சிட்டுருக்கிறாரு. அதுக்கப்புறம் எனக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவர் என்ன நிலா உள்ளே போயிட்டு வேலை செய்ய போவாங்க. லேப்டாப்பில் வேலை செய்யும் போது வந்து பார்த்திங்கன்னா இவர் சோழன் பேசுனது மட்டுமே ஞாபகத்தில் வரும். அவர் எப்படி போனால் எனக்கு என்ன, யார் கல்யாணம் பண்ணால் எனக்கு என்ன, எனக்கு ஏன் வந்து வேலை செய்யறதுல டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி நிலா சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் வேலை செய்யாத அப்படியே அமைதியாக உட்காண்ட்ருப்பாங்க. அது உடனே போயிட்டு இவர் நடேசனை எழுப்பி, எழுந்துறியா, இந்த மாதிரி என்னை விட்டுட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு சொன்னேன், நான் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லி சொன்னதுக்கு அவள் முகம் மாறிடுச்சு தெரியுமா, ஃபேஸை வேறு மாதிரி போயிடுச்சு, நீ பார்த்துருக்கணும் அதை அப்படின்ற மாதிரி வந்து நடேசனுக்கிட்ட சோழன் சொல்லும் போது நடேசன் என்ன சொல்லுவார்னா, டே நீ கனவு காண்டுருக்காத, கண்டிப்பாக அவள் உன்னை விட்டுட்டு தான் போவா, நீ நடுத்தெருவில் தான் நிற்ப அப்படின்ற மாதிரி வந்து இவர் நடேசன் சொல்கிறதுக்கு, வாயை கழுவியா, உனக்கு பொறாமையா, நான் பார் கண்டிப்பாக அவளாக வந்து சோழன் நான் உங்களை தான் கல்யாணம் உங்கள் கூட தான் இருக்க போகிறேன், எனக்கு டைவர்ஸ் வேணான்றது சொல்லுவா பார் அப்படின்ற மாதிரி அங்கேருந்து சொல்லிவிட்டு கிளம்புறாரு. நடேசன் படுத்துக்கிட்டு தூங்கிட்டு இருக்கிறாரு. உடனே நைட்டு 1 o'clock வந்து பார்த்திங்கன்னா இவர் சோழனுக்கு தண்ணி தாங்க எடுத்தது. தண்ணி குடிக்க வரும்போது ரூமில் லைட் எரிஞ்சு நின்றுச்சு. அவங்க நிலாவை எழுப்பி, என்னங்க தூங்கலையா, 1 மணி ஆகுதுன்னா, எனக்கு டைம் பார்க்க தெரியாதா, எனக்கும் தான் தெரியும், ப்ராஜெக்ட் தானே செஞ்சுட்டுருக்கிறேன், எதுக்கு வந்து இப்போ என்ன டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நிலா வந்து சோழனை பார்த்து கேட்கும்போது, இல்லை நான் நைட் சொன்னேனே மேட்ரிமோனி விஷயம், அதை பார்த்து ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கிறீங்களான்னு. நான் ஏன் அதை யோசிச்சுட்டு இருக்க போகிறேன், நீங்கள் கல்யாணம் பண்ணுங்கள், கல்யாணம் பண்ணாத போங்க, எனக்கு அதை பற்றி கவலை இல்லைன்னு சொல்லிட்டு கதவு வந்து டமான்னு சாத்திட்டு உள்ளார போயிட்டு வந்து ப்ராஜெக்ட் ஒர்க்கை வந்து பண்ணுவாங்க. அடுத்த நாள் காலையில் வந்து எழுந்து நான் ஆஃபீஸ் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி நிலா வந்து சொல்லும்போது, சரி சேரன் என்ன சொல்லுவார், சாமி கும்பிட்டுட்டு போப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாமி முன்னாடி கற்பூரை ஏற்றி ஆரத்தி எடுத்து காமிப்பாங்க. எல்லாருமே ஆல் த பெஸ்ட்டு சொல்லுவாங்க. நானும் ஆல் த பெஸ்ட்டு சொல்கிறேங்க, வாழ்த்துக்கள்ங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து கை கொடுப்பாரு. இவங்க நிலா கொடுக்க மாட்டாங்க. கைதானங்க, கொடுக்கலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து சோழன் வந்து கேட்பார். உடனே நடேசன் அந்த இடத்துல வருவார். அங்கிள் இந்த மாதிரி எனக்கு பெரிய ப்ராஜெக்ட் இருக்குது, எனக்கு ப்ளஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுவாங்க. ஏம்மா நீ கீழே காலில் விழாத, நீ உன் மனசுக்கு நல்லா தான் வருவ, எந்த வேலையாக இருந்தாலும் நீ நல்லா பண்ணுவ, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட்லேருந்து காசு எடுத்து கொடுத்து, எதுக்கு அங்கிள் எனக்கு வேண்டாம்னு, ஏதாவது பிடிச்சது வாங்கிக்கம்மா அப்படின்ற மாதிரி வந்து நடேசன் வந்து காசு எடுத்து கொடுத்துட்டு போவாங்க நிலாக்கிட்ட. இவங்க வந்து கிளம்புவாங்க. சரி வாங்க காரில் போகலாம் அப்படின்னு சோழன் கூப்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் கார்லலாம் வரல, நான் ஆட்டோ பிடிச்சே போய்க்கிறேன், இல்லை பஸ்ஸில் போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து நிலா சொல்லுவாங்க. அதுக்கு சேரன் சொல்லுவார், ஏம்மா இன்றைக்கி தான் பெரிய ப்ராஜெக்ட் இருக்குதுன்ற, எதுக்கு பஸ்ஸில் போய் கஷ்டப்படுற, நீ நேராகவே கார்லேயே போயிடலாமே அப்படின்ற மாதிரி வந்து சேரன் கேட்டதுக்கு, இல்லைண்ணா வேண்டாண்ணா, நான் ஆட்டோ பிடிச்சி நான் போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி, ஆட்டோ கொடுக்குற காசாவது என்கிட்ட கொடுங்க, வாங்க நான் காரில் கூட்டின்னு போய் விடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சோழன் கேட்பார். அதுக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி போவாங்க. உடனே பல்லவன் சொல்லுவார், நான் தான் காலேஜ் போகிறேன்னா கூட, அதனால் நான் போய் அவங்கள
ஆட்டோ ஏற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் கிளம்புவாங்க. அதுக்கப்புறம் சேரன் வந்து சோழன் பார்த்து கேட்பாங்க, ஏன்டா நிலா இப்படி பேசிட்டு போனதை பற்றி ஃபீல் பண்ணுறேன்னு. அவள் என்றைக்கும் இப்படி தானே நான் பேசிட்டு இருக்கிறேன், என்ன இத்தனை நாளாக நல்லா பேசின மாதிரி இன்றைக்கி தான் இந்த மாதிரி பேசுகிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னும் போது சேரன் வந்து சோழன் ஒரு மாதிரி பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுவார். இவர் பல்லவனுக்கு வந்து ஒரு கால் வரும், மச்சான் இந்த மாதிரி வண்டியில் போகிற வரியா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இல்லைடா நான் அண்ணி கூட கிளம்புறேன்னு சரின்ட்டு வச்சிருவோம். அதுக்கப்புறம் யார் ஃபோனில் என்ன ஃப்ரெண்டு தான் அண்ணி காலேஜ் போகிறான் கூட்டிகிட்டு போகிறதுக்காக பைக் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு சொன்னான். நான் தான் வேணான்னு சொன்னேன்னு. முதல்ல கால் பண்ணி வர சொல்கிறேன், நீ கிளம்புடா, நான் இங்கே தானே ஆட்டோ இருக்குது, நான் பிடிச்சி போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி நிலா சொல்லுவாங்க. சரின்ட்டு இவர் கால் பண்ணி வர சொல்லுவாங்க. சரி நான் வரேன்னுவான். இவன் பல்லவன் வந்து பைக்கில் போயிடுவான். இவங்க ஆட்டோ ஒன்று பிடிச்சி ஏறுவாங்க. இந்த மாதிரி ஏறிட்டு வரும்போது ஆட்டோவில் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப் வச்சு மறுபடியும் வேலை செஞ்சுக்கிட்டே வருவாங்க. அந்த இறங்குற அவசரத்தில் வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப்பை வந்து ஆட்டோவிலே விட்டுட்டு இறங்கிடுவாங்க. உள்ளார வந்துட்டு திவ்யா கிட்ட சொல்லுவாங்க, என்ன திவ்யா, அவங்க திவ்யா வந்து நிலா கிட்ட கேட்பாங்க, என்ன நிலா இவ்வளோ டென்ஷனாக இருக்கிற, எத்தனையோ ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கிற, இது ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்கிற அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, இல்லை இது பெரிய ப்ராஜெக்ட் இல்லையா, அதனால தான் கொஞ்சம் பயமாக இருக்குது, ஒரு படபடப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னா உடனே ராகவ் வராரு. ராகவ் வந்துட்டு ப்ராஜெக்ட்லாம் ரெடி ஆகிடுச்சா, வீடியோஸ்லாம் இது பண்ணி ப்ராஜெக்ட்லாம் கிளியராக இருக்குதா, ஒன்ஸ் நான் செக் பண்ணிட்டோமா அப்படின்னு சரி ஷோ பண்ணுங்கள் அவங்களது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது தான் லேப்டாப்பை காணோன்னு தேடுறாங்க. உடனே திவ்யா பதட்டப்படாத தேடு, எங்கே தான் இங்கே எங்கன்னா கொண்டு வந்து வச்சுருப்பேன், மறந்து போயிருப்பேன் பாரு அப்படின்னும் போது அப்புறம் யோசிச்சு பார்க்குறாங்க. ஆட்டோவில் விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு தலையில் கை வச்சுக்கிட்ட மாதிரி அப்படியே இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. நாளைக்கு எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து இவர் ராகவ் வந்து செம்ம டென்ஷனில் இருக்கிறது, பெரிய ப்ராஜெக்ட்டு, இந்த ப்ராஜெக்ட்டு நம்ம பிடிச்சா தான் நம்மளுடைய பிஸ்னஸ் வந்து இன்னும் அடுத்த லெவலுக்கு கூட்டிகிட்டு போக முடியும் அப்படின்ற மாதிரி தான் வந்து எல்லாருக்கிட்டையுமே டென்ஷனாக பேசிக்கிட்டு இங்கேயும் அங்கேயும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சுற்றிக்கிட்டே இருக்கிறாரு. இதில் இவங்க லேப்டாப்பை விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா கத்தி விட்டுறாரு, ஏன் இவ்வளோ பொறுப்பு இல்லாத இருக்கிறீங்க, இது அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு காப்பியாவது நீங்கள் எனக்கு அனுப்பியிருக்கலாமே, ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி வந்து இவர் ராகவ் வந்து நிலாவை பிடிச்சி கத்துவார். இவங்க எல்லாருமே ஆஃபீஸில் எல்லாருமே பார்ப்பாங்க இவங்கள பிடிச்சி திட்டுறத. உடனே வந்து திவ்யா வந்து சரி அழாத, இவங்க நிலா உடனே அழ ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் அவங்க அழாத, சரி உட்காந்து யோசி, இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசி, சரி வெளியில் போய் பாரு, ஆட்டோக்கார் எதனா வந்து நின்றுட்டுருக்கிறாரா, இல்லை அவர் எதனா திருப்பி கொண்டு வந்திருக்கிறாரா, இல்லை ஆட்டோ நம்பராவது உனக்கு தெரியுமா, ஃபோன்பே தானே பண்ணியிருப்ப நீ அப்படின்னு கேட்டதுக்கு, நான் ஃபோன்பே பண்ணலடி, அவர் ஃபோனை வீட்டில் வச்சுட்டு வந்தான்னு சொல்லிட்டு நான் தான் வந்து அமௌண்ட்டாக கேட்டார், நான் அமௌண்ட்டு தான் கொடுத்துட்டு வந்தேன். சரி எதுக்கும் வெளியில் போய் பாரு. இவர் ராகவ் கிட்ட வந்து இவங்க ஒரு நிமிஷம் எனக்கு டைம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு, டைம் இல்லை நிலா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தெரிஞ்சு பண்ணுறீங்களா தெரியாத பண்ணுறீங்களா, புரியலையா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி வந்து இவர் ராகவ் கத்திட்டு வந்து ரூமுக்கு போயிடுவார். இவங்க நிலா வந்து என்ன பண்ணுவாங்க, வெளியில் வந்து பார்ப்பாங்க ஆட்டோக்கார் இருக்கிறாரா இல்லையா அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. உடனே இவங்களுக்கு என்ன செய்யுதுன்றது தெரியாது. ஒரு நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா அமைதியாக ஒரு இடத்துல உட்காருவாங்க, யோசிப்பாங்க. உடனே சேரனுக்கு தான் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, அண்ணா இந்த மாதிரி வந்து லேப்டாப்பை வந்து நான் ஆட்டோவிலே விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும் போது அவர் சேரன் சொல்லுவார், நீங்கள் ஆட்டோ நம்பரை கவனிச்சியாப்பா, என்னப்பா இப்படி சொல்கிற, தெரிஞ்ச ஆட்டோவா அப்படின்னு. தெரிஞ்ச ஆட்டோ இல்லைன்னா வந்துச்சு, நான் ஏறிட்டேன் நான் அப்படின்ற மாதிரி. சரி நம்பர் எதனா தெரியுமா, ஆட்டோ நம்பர் எதனா தெரியுமா, நான் அதை கவனிக்கலைண்ணா வர அவசரத்தில் அப்படின்ற மாதிரி நிலா வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா சேரன் வந்து சோழனுக்கு தான் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, இந்த மாதிரி லேப்டாப்பை வந்து ஆட்டோவிலே விட்டுட்டு போயிட்டாலாம் நிலா, நீ கொஞ்சம் என்னன்னு போய் பாரு, உனக்கு ஆட்டோ எதனா தெரியுமா, ஆட்டோ ஸ்டாண்டில் போய் கேட்டுப்பாரு அப்படின்ற மாதிரி வந்து சேரன் வந்து சோழன்கிட்ட சொல்கிறாங்க. சரி நான் அதை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து இவர் நேராக ஆட்டோ ஸ்டாண்டுக்கு தான் போகிறாரு. என்ன ஆட்டோ வந்து இப்போ இந்த இடத்துல இந்த ஏரியாவில் யார் வந்ததுன்னு உங்களுக்கு யாருக்குன்னா தெரியுமா அப்படின்ற மாதிரி ஆட்டோ ஸ்டாண்டில் வந்து மற்றவங்கக்கிட்ட விசாரிக்கும் போது, இல்லைப்பா நான் போகல, நீ போகல அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. தெரியல யார் இந்த நேரத்தில் சவாரி வந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஆட்டோக்காரங்களாம் வந்து சோழன்கிட்ட சொல்லுவாங்க. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி வந்து வெயிட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் ஒரு ஆட்டோ வருது காமிப்பாங்க. அந்த ஆட்டோ வந்து பார்த்திங்கன்னா, அண்ணா இந்த மாதிரி இந்த ஏரியாவில் வந்து ஒரு பொண்ணு ஆஃபீஸ்க்கு ஏறிச்சு, நீங்களா இருந்தீங்க அந்த இடத்துல அப்படின்னா, ஆமாம்ப்பா நான் தான் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இல்லை உங்கள் ஆட்டோவில் வந்து லேப்டாப்பை விட்டுட்டாங்களே, இல்லையே லேப்டாப் எதுவும் இல்லையே, நீங்கள் வேணால் பாருங்களேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்ப்பாங்க. ஆட்டோவில் பார்த்தீங்கன்னா
இந்த லேப்டாப் எடுத்துகிட்டு இவர் காரில் எடுத்து வச்சுக்கிட்டு இவர் கிளம்பி ஆஃபீஸ்க்கு போகிற மாதிரி காமிப்பாங்க. நிலா வந்து உள்ளார உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இவர் சோழன் வந்து நிலாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி லேப்டாப் இருக்குது, வெளியில் வந்து வாங்கிக்கிங்க அப்படின்ற மாதிரி காமிப்பாங்க. இவங்க வெளியில் வருவாங்க. அப்படியே வந்து எபிசோடை முடிப்பாங்க.